பூவிருந்தவல்லி அருகே கண்ணப்பாளையம் ஏரி நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பரத். பரத், அந்த பகுதியில் எத்தனை குடியிருப்புகள் இருக்கு, என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள்? கூடுதல் விவரம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக கனமழையானது பெய்தது. தற்போது மழை விட்டிருந்தும் அந்த 2 தினங்களுக்கு மேல் பெய்த மழையின் காரணமாக தொடர்ந்து நீர்வரத்தானது இருந்து வருகிறது. இதனால் பெரும்பாலும் நாம் பார்த்திருக்கக்கூடிய அந்த பகுதியானது பூந்தமல்லி இருக்கக்கூடிய பானவேடு தோட்டம் பகுதி. இந்த பகுதியில் எஸ்பி மோனோ சிட்டி, மெட்ரோ சிட்டி உள்ளிட்ட பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்து வருகின்றன. இந்த குடியிருப்பின் அருகே இருக்கக்கூடிய கண்ணப்பாளையம் ஏரி தான் தற்போது முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. நிரம்பி களங்கள் வழியாக தண்ணீரானது வெளியேறி வந்தாலும் கால்வாய் வழியாகவும் தண்ணீரானது வெளியேறி வருகிறது. இதனால் தான் தற்போது இந்த குடியிருப்பு பகுதிகளும் இந்த தண்ணீரானது புகுந்திருக்கிறது. இதனால் இங்க இருக்கக்கூடிய சாலைகள் முற்றிலுமாக இருக்கிறது நாம் கூட பார்க்கலாம். அதே போன்று குடியிருப்பு இதனால் இந்த பகுதி பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அருகே இருக்கக்கூடிய சாலைகளும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் இந்த சாலைகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு இந்த பகுதி மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தண்ணீரானது இந்த கண்ணப்பாளையம் ஏரிக்கு வந்து கொண்டே இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் தற்போது இந்த நீரானது குறைவதற்கான வழி இல்லாத நிலைதான் உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் வரக்கூடிய கால்வாய்கள் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பியிருக்கின்றன. சாலைகள் குடியிருப்புகள் சூழ்ந்தும் தண்ணீரானது நிரம்பியிருக்கிறது. எனவே இந்த தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் இந்த பகுதி மக்கள் தவித்து வருகிறார்கள். உடனடியாக ஊராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.